ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னால் என்ன? சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் எதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்? முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எதனால் அவங்களோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருக்கணுங்கிற சில டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வாரன் பஃபெட், சார்லி மங்கர், மோனிஷ் பப்ராய் போன்ற லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ்லாம் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸ் அண்ட் நான் அடிக்கடி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனிஸ் பற்றிலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு அது என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருக்கா, நான் என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் பற்றி எவ்வளோ அவேராக இருக்கேன், இன்வெஸ்டர்ஸ் அவங்க சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் பற்றி எவ்வளோ அவேராக இருக்கணுங்கிற பல டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் 2 பேர் ரோலெக்ஸ் ரிங்ஸ் அண்ட் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாமே ஓரளவுக்கு கனெக்டடாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னால் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுங்கிறது ஒரு சிம்பிளான விஷயம். நம்மளோட ஸ்கில் எங்கெல்லாம் இருக்குது, நம்மளோட நாலேஜ் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குது, நம்மளோட எக்ஸ்பர்டீஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அதை சுற்றி ஒரு பெரிமீட்டர் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அதுக்குள்ளே நம்ம இருந்தோன்னா நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருக்கோங்கிறது தான் இதோட சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த சின்ன சர்க்கிள் இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சவை. அதாவது நம்மளோட நாலேஜ் எங்கே அதிகமாக இருக்குது, நம்ம ஸ்கில் எங்கே அதிகமாக இருக்குங்கிறது இந்த சின்ன ப்ளூ சர்க்கிள். நம்மளுக்கு எதெல்லாம் தெரியும்னு நாமளே நினச்சிட்ருக்கோமோ அது இந்த ரெட் சர்க்கிள். பட் ஆக்சுவலி நம்ம பார்த்தோன்னா இங்கே நம்மளோட ஃபுல் ஸ்கில் செட் இருக்காது, டீப் நாலேஜ் இருக்காது, நம்மளோட என்டையர் எக்ஸ்பர்டீஸ் இந்த ரெட் சர்க்கிள்குள்ளே இருக்காது. இருந்தாலும் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு நாமளே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த ரெட் சர்க்கிள். மீதி எல்லாமே இந்த பெரிய சர்க்கிள். தமிழில் ஒரு ஃபேமஸ் பழமொழி கூட இருக்கும், நம்மளுக்கு தெரிஞ்சது கைமண் அளவு, நம்மளுக்கு தெரியாதது உலகளவுன்னு. எது நம்மளுக்கு தெரியுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. வாரன் பஃபெட் அண்ட் சார்லி மங்கர் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. இந்த கான்செப்டே வாரன் பஃபெட் அண்ட் சார்லி மங்கர் அவங்களோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்கில் பேசி தான் பாப்புலரைஸும் பண்ணியிருந்தாங்க. இப்போது அவங்க வாயாலே சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னால் என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். Defining your circle of competence is the most important aspect of investing. It's not how important, how large your circle is. You don't have to be an expert on everything. But knowing where the perimeter of that circle of what you know and what you don't know is, and staying inside of it, is all important. If you're 5'2", you don't have much of a future in the National Basketball League. And if you're 95 years of age, you probably shouldn't try and act the romantic lead part in Hollywood. And if you weigh 350 pounds, you probably shouldn't try and dance the lead part in the Bolshoi Ballet. And if you can hardly count cards at all, you probably shouldn't try and win chess tournaments playing blindfolded, and so on and so on. நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சில காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா, அதாவது நம்மளுக்கு தெரியாத செக்டார்ஸ்லையோ தெரியாத பிஸ்னஸ் மாடல்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணோன்னா அதுலேருந்து கிடைக்கிற சில டவுன்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா இல்லை புவராக பர்ஃபார்ம் பண்ணுமாங்கிற சில ஸ்கில் செட்ஸ்லாம் நம்மளுக்கு இல்லாமல் போகலாம். அப்போ நம்மளோட மிஸ்டேக்ஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே பண்ணோன்னா நம்மளுக்கு எல்லாமே இந்த கம்பெனி பற்றி இந்த பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ முக்கியமான விஷயம் நம்மளோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். So if I understand a few things and I stick in that arena, I'll do okay. And if I don't understand something but I get all excited about it because my neighbors are talking about it, stocks are going up and everything, they start fooling around someplace else, eventually I'll get green, and I should. ஸோ நான் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் எதுன்னு டீப்பாக யோசித்து பார்க்கும்போது நான் ஃபார்மா கம்பெனிஸாக இருக்கட்டும், எஃப்எம்சிஜி கம்பெனிஸாக இருக்கட்டும், கன்சியூமர் டூரபிள்ஸாக இருக்கட்டும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸாக இருக்கட்டும், ஃபின்டெக் கம்பெனிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான செக்டார்ஸ்குள்ளே இருக்கிற கம்பெனிஸை எனக்கு ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது, அனலைஸ் பண்ண முடியுது. டீப் ரீசர்ச் பண்ணுறதுக்கும் எனக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது இல்லை. பட் நான் அவாய்ட் பண்ணுற செக்டார்ஸோ, நான் இன்னுமே கற்றுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிற செக்டார்ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கமாடிட்டி செக்டார்ஸ். மோஸ்ட் ஆஃப் த கமாடிட்டி சிக்லிக்கலாக இருக்கும். ஆட்டோமேக்கர்ஸ் இதுவுமே சிக்லிக்கலாக இருக்கும். ப்ளஸ் எனக்கு ஆட்டோமேக்கர்ஸ் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இல்லைனாலும் எனக்கு கன்சியூமரோட ட்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேக்கர்ஸ் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியிலேருந்து தான் நான் இப்போ வரைக்குமே நினச்சிட்ருக்கேன். கெமிக்கல், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்லாமும் என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் தான். டிஃபென்ஸ் அண்ட் ஐடி செக்டார், நான் ஐடி செக்டரை பற்றி பல வாட்டி சொல்லியிருக்கேன். டிஃபென்ஸ் செக்டார் அண்ட் ஐடி செக்டார் ரெண்டுமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். லொஜிஸ்டிக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸுமே இப்போதைக்கு நான் அவாய்ட் கேட்டகரியில் தான் வச்சுருக்கேன். நான் இதை பற்றி இன்னும் பெரிய அளவுக்கு கற்றுக்கணும். சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம சர்க்கிளை பெருசு பண்ணணுங்கிற மோட்டிவ்லேயே நம்ம வாழக்கூடாது. நம்ம சர்க்கிள்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அதில் முதல்ல நம்ம இன்னும் டீப் நாலேஜை கெயின் பண்ண ட்ரை பண்ணணும். இதுக்கு மேலே இங்கே கற்றுக்க எதுவுமே இல்லைங்கிற ஒரு பாயிண்ட் வரும்போது தான் நம்ம சர்க்கிளை இன்னும் பெருசு பண்ணிகிட்டே போகணும். அதர் செக்டார்ஸ்குள்ளேயோ
அதர் கம்பெனிஸோ பற்றி நம்ம இன்னும் டீப்பராக கற்றுக்க ட்ரை பண்ணலாம். நான் அடிக்கடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனிஸோ என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற கம்பெனிஸோ கிளாஸிஃபை பண்ணி பார்க்கணுன்னா ஃபார்மா கம்பெனிஸ் ஆகிய நாட்கோ ஃபார்மாவாக இருக்கட்டும், நோவோ நோர்டிஸ்காக இருக்கட்டும், ஜைடஸ் லைஃப் சயின்ஸாக இருக்கட்டும், டாக்டர் ரெட்டிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் நான் வந்து டீப்பாக படித்து எனக்கு ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அபவுட் தீஸ் கம்பெனிஸ் தெரியும். எஃப்எம்சிஜியில் ஐடிசியாக இருக்கட்டும், ஜோதி லேப்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்க பிஸ்னஸ் மாடல் என்னென்னலாம் எனக்கு கிளியராகவே தெரியும். அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரெவென்யூ அதிகமாக ஜெனரேட் ஆகுது, அவங்களோட ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, அவங்களோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி, இது எல்லாமே நான் வந்து டீப்பாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். பேங்கிங் செக்டர் தான் எனக்கு இருக்கிறதுலே ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு செக்டர். இவங்களோட சைக்கிள்ஸை அதர் சிக்லிக்கல் கம்பெனிஸை விட ஓரளவுக்கு ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இண்டஸ்இண்ட் பேங்க், கர்நாடகா பேங்க், உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் போன்ற பிஸ்னஸஸ்லாம் எனக்கு, பேங்க்ஸ்லாம் எனக்கு என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே தான் இருக்குது. நான் பேங்கிங்கில் பார்த்தாலுமே, அதர் ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தாலுமே, நான் லேட்டஸ்ட்டாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்காக இருக்கட்டும், ஸ்பந்தனாஸ் பற்றி நான் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே தான் இருக்குது. யூஎஸ் ஸ்டாக்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற லோக்கல் லாட்டின் அமெரிக்கன் ஃபின்டெக் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை லாட்டின் அமெரிக்கன் பேங்க், நியூ பேங்காக இருக்கட்டும், பேபாலாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கம்பெனிஸ், ஃபின்டெக் கம்பெனிஸ்லாம் எனக்கு ரொம்பவே ஈஸி டு அனலைஸ், என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் உள்ளே தான் இருக்குது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு ஆக்சுவலாக வெளில தான் இருக்குது. நான் ஐடிபிஸ் பற்றி பல வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஐடி செக்டரில் எனக்கு காம்பிடன்ஸ் கம்மியாக இருக்குங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி நான் அவேராக இருக்கிறனால தான் அங்கே இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங் பண்ணாமல் நான் ஐடிபிஎஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். டிசிஎஸ் எக்ஸ்ட்ரீம்லி அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் வந்தனால மட்டுமே நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணேனே தவிர, டிசிஎஸோட என்டையர் பிஸ்னஸ் மாடல், அவங்களோட ஒரு ரெவென்யூ சோர்ஸ் பற்றியும் என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னால் உண்மையாகவே அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸுங்கிற கம்பெனி பற்றி என்னால் எல்லாமே சொல்ல முடியும். பட் ஆக்சுவலாக அவங்க இருக்கிற செக்டாரோ, அவங்களோட சாஃப்ட்வேர் ட்ரிவன் நேச்சரோ, ஆட்டோமேஷனோ எனக்கு வந்து ஆக்சுவலாக அவுட் ஆஃப் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் தான். இருந்தாலும் சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸுங்கிற இண்டிபெண்டன்ட் பிஸ்னஸை நான் வந்து டீப்பாக ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதனால் நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். சேம் அப்ளைஸ் டு ஐஇஎக்ஸ். ஐஇஎக்ஸுங்கிற கம்பெனி பற்றி என்னால் எல்லாமே சொல்ல முடியும். பட் ஆக்சுவலாக அவங்க இருக்கிற செக்டார் என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் தான். டாடா பவருங்கிறது என்னோடய ஒய்ஃபோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது, ரொம்ப நாளாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்கள நான் தான் வாங்கவும் சொல்லியிருந்தேன். அப்போ நான் வாங்குன்னு சொல்லும்போது எனக்கு டாடா பவரோட என்டையர் பிஸ்னஸ் மாடல் பற்றி முழுசாக தெரியாது. இப்போவுமே நான் கற்றுக்க ட்ரை தான் பண்ணேனே தவிர இட் இஸ் ஸ்டில் அவுட் சைட் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிளாக இருக்கட்டும், கமர்ஷியல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், டாடா மோட்டர்ஸ் டீமர்ஜருக்கு முன்னாடிலேருந்து என்னோடய ஒய்ஃப் போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இந்த 2 கம்பெனிஸுமே ஆக்சுவலி என்னோடய சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் தான். இப்போ யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்கு வந்தீங்கன்னா நெபிஎஸ், நான் ரீசெண்டாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பியூர் டேட்டா சென்டர் பிளே, அவுட் ஆஃப் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். பட் அந்த கம்பெனியோட நம்பர்ஸ் வச்சு மட்டுமே எனக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தனால தான் இதில் நான் ஒரு பொசிஷன் எடுத்திருந்தேன். கேலக்ஸி டிஜிட்டலும் ஒரு டேட்டா சென்டர் பிளே அண்ட் இட்ஸ் ஆல்சோ அ கிரிப்டோ பிளே. இதுவுமே அவுட் ஆஃப் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். பிடிபிடி ஏஐ டேட்டா சென்டர் பிளே, ஆல்சோ அண்ட் எத்தீரியம் டிஜிட்டல் அசெட் ட்ரெஷரி. பிஎம்என்ஆர் அண்ட் எஸ்பெட் ரெண்டுமே பியூர் எத்தீரியம் டிஜிட்டல் அசெட் ட்ரெஷரிஸ். அடாபி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. இது எல்லாமே நான் ரீசெண்டாக யூஎஸ் மார்க்கெட்டில் எடுத்த பொசிஷன்ஸ். பட் மோஸ்ட் ஆஃப் தம் என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் தான். பிஎம்என்ஆர் எஸ்பெட் கூட நான் எத்தீரியமில் புல்லிஷாக இருக்கிறனால ஓரளவுக்கு என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு உள்ளன்னு நான் வந்து சொல்லிக்கலாம். பட் இந்த டேட்டா சென்டர் பிளே 3மே வந்து பியூர்லி அவுட் சைட் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். பட் ஐ எம் ட்ரைங் டு ஸ்டடி இட் ஹார்ட். அடாபி கூட ஓரளவுக்கு என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் உள்ளன்னு சொல்லிக்கலாம். பட் அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறனால நான் வந்து அதை அவுட் சைட் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்னு இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். ஆஸ்கர் ஹெல்த் கேர் ஓரளவுக்கு சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருந்தாலும் ஆஸ்கர் ஹெல்த் ஸ்டில் சிச்சுவேட்டட் இன் அதர் கண்ட்ரி. அங்கே இருக்கிற ஹெல்த் கேர் சிஸ்டம் பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது ஓரளவு கஷ்டமாக தான் இருக்கும். அங்கே இருக்கிற நடைமுறையாக இருக்கட்டும் எல்லாமே ஓரளவுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுக்க. ஸோ இப்போதைக்கு நான் ஆஸ்கர் ஹெல்த்தை என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் இருக்குங்கிற மாதிரி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் உங்ககிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுற கம்பெனிஸாக இருக்கட்டும், என் போர்ட்ஃபோலியோ இருக்கிற கம்பெனிஸாக இருக்கட்டும், இதுலேயே நான் வந்து எதெல்லாம் என் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருக்குது வெளியில் இருக்குங்கிறத டீட்டெயிலாக யோசித்து தான் வந்து இன்னுமே இதை ஹோல்ட் பண்ணிட்டு வரேன். நம்மளுக்கு முக்கியமான விஷயம் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் வெளியில் இருக்கிற எந்த கம்பெனிஸுமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது கிடையாது. எதெல்லாம் நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் வெளியில் இருக்குது, எதெல்லாம் நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்கு உள்ளே இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவில் அலோகேட்டும் பண்ணலாம். ஹெவி ரிஸ்க்ஸ் எடுக்க மாட்டோம். நம்மளோட கேபிட்டலில் பெரிய அமௌண்ட்டை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸுக்கு வெளியில் இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்போம். ஸோ அதனால தான் நான் இந்த டிஸ்டிங்ஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஒரு கம்பெனியோ ஒரு செக்டாரோ நம்மளோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? மோனிஷ் பேப்ரா இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னு ஒரு ஷார்ட் கிளிப்பில் பார்ப்போம். You can have a really, really small circle of competence, but what is very important is staying within the circle, not even going to the edges. Stay in the epicenter. And, to ask the question is to answer it.
So if you're wondering if something is within your circle of competence or not, the answer is it's not in your circle of competence. மோனிஷ் பப்ராய் சிம்பிளாகவே சொல்லியிருக்காரு, நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸில் இருக்கா இல்லையான்னு நம்ம யோசிச்சாலே இட் இஸ் டெஃபினெட்லி அவுட் சைட் ஆர் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். நம்ம யோசிக்காமல் இதை பற்றி நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக அதை பற்றி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அது நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே இருக்கும். இது நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸில் இருக்கான்னு நம்மளுக்கு ஒரு சிந்தனை வந்தாலே நம்ம சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ளே அது இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை அவாய்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம இன்னுமே லேர்ன் பண்ண ட்ரை பண்ணணுங்க தான் இதோட அர்த்தம். இப்போ நான் கேட்வே டிஸ்ட்ரி பாக்ஸ் பற்றியும் ரோலெக்ஸ் ரிங்ஸ் பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 2 பேரும் ரொம்ப நாளாகவே இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. நான் ரொம்ப டிலே பண்ண வேணாம்னு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் நான் சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் பற்றி முதல்ல பேசினதுக்கான காரணம், இந்த 2 கம்பெனிஸுமே அவுட் சைட் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். நான் இந்த பிஸ்னஸ் மாடலில் ஒரு 1 or 2 days ஸ்டடி பண்ணி உங்ககிட்ட ஷேர் பண்ணாலுமே என்னால் அதுக்கு ஃபுல்லி ட்ரூவாக இருக்க முடியாது. ஏன்னா இட் இஸ் டெஃபினெட்லி அவுட் சைட் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ். நான் உங்ககிட்ட அடிக்கடி சில கம்பெனிஸ்லாம் ரெப்படேட்டிவாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு காரணமே அது எல்லாமே என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்க்குள்ளே இருக்கிறனால தான். எனக்கு அந்த கம்பெனிஸ் பற்றியோ அந்த செக்டார்ஸ் பற்றியோ டீப்பாக தெரிஞ்சனால மட்டும்தான் நான் சில கம்பெனிஸை ரெப்படேட்டிவாகவோ சில செக்டார்ஸை ரெப்படேட்டிவாகவோ அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த மாதிரியான கம்பெனிஸை நான் பெரும்பான்மையாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாததை பற்றி நான் 99% பேசவே மாட்டேன். பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப நாளாக இதை பற்றி கேட்குறாங்கிறதுனால நான் இதை பற்றி உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் நான் சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கவே கூடாது. கேட்வே டிஸ்ட்ரி பாக்ஸ் பிஸ்னஸ் மாடல் பற்றி நம்ம மேலாட்டமாக பார்க்கலாம். இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் தான். லாஜிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி அவுட் சைட் மை சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இந்த பிஸ்னஸில் 9 இன்லேண்ட் கண்டெய்னர் டெப்போஸ் இருக்குது, கண்டெய்னர் ஃப்ரைட் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 31 ட்ரெயின் செட்ஸ் இருக்குது, 500+ ட்ரெய்லர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க அவங்க ஃபெசிலிட்டிஸ்க்கும் மேரிடைம் போர்ட்ஸ்க்கும் நடுவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க. ப்ராடாக பார்க்கணும்னா இவங்க பிஸ்னஸ் மாடல் வேர் ஹவுசிங், ரெயில் அண்ட் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், கண்டெய்னர் ஹேண்ட்லிங் சர்வீசஸ் போன்ற சில வேல்யூ ஆடட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2866 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி, ஸ்மால் கேப் கம்பெனி தான். கரண்ட்டாக 57 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க ஸ்டாக் பி 11.4, பார்த்தோன்னே சீப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இவங்க இபிஎஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 yearsல 5.49% இருக்குது, லாஸ்ட் 5 yearsல 1.48% தான் இருக்குது. இவங்க பி அண்ட் இபிஎஸ் சார்ட் பார்க்கும்போது இவங்க ஆவரேஜாக 15Pல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க, இப்போ 11Pல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் மட்டும் இது டிஸ்கவுண்ட்டில் இருக்குதுன்னு நம்மளால் பிளைண்டாக புரிஞ்சிக்க முடியாது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இவங்க ரெவென்யூவாக 2020ல் 1292 crores பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 மார்ச் முடியும்போது 1681 crores, கிட்டத்தட்ட 20-30% அவங்க ரெவென்யூ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த இயர் அதை விட அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 104 கோடி பண்ணியிருந்திருக்காங்க 2020ல். 2025ல் 374 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 3.5 மடங்குக்கு மேலே இவங்களோட நெட் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு. பட் இபிஎஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வளரவே இல்லை. அப்போ கண்டிப்பாக ஈக்விட்டி டைல்யூட் ஆகிருக்கு, டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் டைல்யூட் ஆகிருக்குங்கிறது தான் இதுக்கான ஒரே காரணமாக இருக்க முடியும். இதுக்கு மேலே கேட்வே டிஸ்ட்ரி பாக்ஸ் பற்றி எனக்கு என்ன ஷேர் பண்ணணும்னு பர்சனல் நிஜமாலே தெரியல. நான் இந்த என்டையர் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ்லாம் எப்படி ரன் ஆகுது, இவங்க ஹெவி அசெட் மாடல் இருக்கிற ஒரு கம்பெனி, இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணணும். இந்த மாதிரி நிறையா பண்ணால் மட்டும் தான் என்னால் ஆனஸ்ட்டாக இதை பற்றி உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்ல முடியும். எனக்கு இந்த 2 கம்பெனிஸ் பற்றி அட்ராக்டிவாக பட்டது என்னென்னா, இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை போட்டு வாங்கிக்கிட்டே இருக்காங்க. வேல்யூவேஷன் வைஸ் ஓரளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் வளர்ந்த அளவுக்கு இவங்க ஷேர் ப்ரைஸ் வளரல. இது 3மே அட்ராக்டிவான பாயிண்ட்ஸ் தான். பட் இதனால் மட்டும் நான் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. இந்த 2 கம்பெனிஸ்லுமே நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ரோலெக்ஸ் ரிங்ஸ் பிஸ்னஸையும் நம்ம பார்த்துருவோம். அவங்க லீடிங் மேனுஃபேக்சர் ஆஃப் ஃபோர்ஜ்ட் அண்ட் மெஷின்ட் காம்போனன்ட்ஸ் இன் இந்தியா. அவங்க ஒன் ஆஃப் த டாப் 5 ஃபோர்ஜிங் கம்பெனிஸ் இன் இந்தியா. குளோபல் லெவலில் சப்ளை பண்ணுறாங்க ஹாட் ரோல்டு ஃபோர்ஜ்ட் மெஷின் பேரிங் ரிங்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் காம்போனன்ட்ஸ் ஃபார் வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரி மிஷினரி, விண்ட் டர்பைன்ஸ் அண்ட் ரயில்வேஸ். ஸோ இவங்க கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல்ஸ் பிஸ்னஸ் தான். இவங்களோட ஓவர்வியூ பார்க்கும்போது இவங்க 3347 crore மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது 123 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்டாக் பி 18.6ல் இருக்குது. இவங்களோட இபிஎஸ் க்ரோத்தே 12.5%ல் இருந்திருக்கு லாஸ்ட் 3 years. லாஸ்ட் 5 yearsல 25.6%ல் இருந்திருக்கு. டீசெண்டான இபிஎஸ் க்ரோத் ரேட் தான் வச்சுருக்காங்க. இந்த 25% இபிஎஸ் க்ரோத் ரேட்டுக்கு இவங்க பிஇ கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இவங்களோட இபிஎஸ் அண்ட் பிஇ சார்ட் பார்த்தாலுமே இவங்க ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸோட சீப்பராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆவரேஜாக 29Pல ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். இவங்க சேல்ஸ் மார்ச் 2016ல் 600 crores இருந்திருக்கு. மார்ச் 2025ல் 1155 crores. கிட்டத்தட்ட இவங்க சேல்ஸ் ரெவென்யூ டபுளாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 25 கோடி தான் இவங்க மார்ச் 2016ல் பண்ணியிருக்காங்க. இப்போ 175 கோடி. ஸோ கிட்டத்தட்ட 7 மடங்கு இவங்களோட நெட் ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு.
இபிஎஸ் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 6 டைம்ஸ்க்கு மேலே அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ இவங்க டைல்யூஷன் ரொம்ப அதிகமாக இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் இவங்க சேல்ஸ் பெருசாக வளரல, ஆனால் நெட் ப்ராஃபிட் மட்டும் ஃபினாமினல் க்ரோத் இருக்குது. மேபி இவங்க ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி நிறையா இருந்த காரணத்தினால இவங்களோட நெட் ப்ராஃபிட் அதிகமாகவே வளர்ந்துருக்கு. நம்ம இப்போ சிஏஜிஆர் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்க ஸ்டாக் ப்ரைஸ் பெருசாக அப்ரிஷியேட் ஆகவே இல்லை. 16% நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஆவரேஜாக. இந்த ஒரு வருஷமே 46% இவங்க ஸ்டாக் டிக்ளைனாக இருக்குது. பட் லாஸ்ட் 3 இயர்ஸில் இவங்களோட ப்ராஃபிட் க்ரோத்தாக இருக்கட்டும், சேல்ஸ் க்ரோத்தாக இருக்கட்டும், ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸோ நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது இவங்க ஓரளவுக்கு அட்ராக்டிவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இவங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தாலுமே இவங்க ப்ரொமோட்டர்ஸ் 50% ஸ்டேக் மேலே கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வராங்க. டிஏஎஸ் போட்டு இந்த கம்பெனியை வாங்கிட்டே வராங்க, இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. 20%லேருந்து இப்போ 30% வந்து டிஏஎஸ் தான் ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் கிட்ட வெறும் 8% ஸ்டேக் தான் இருக்குது. ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இங்கே அதிகமாக போட்டு வாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. டெம்பரரியாக அவங்க ப்ராஃபிட் க்ரோத் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, அதனால் மட்டுமே இந்த ஷேர் ப்ரைஸ் டிக்ளைனாக இருக்குங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இதுலேயுமே நான் பிஸ்னஸ் மாடல் பற்றி ரொம்ப டீப்பாக போகல, வெறும் நம்பர்ஸ் வச்சு மட்டும் தான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ரோலெக்ஸ் ரிங்ஸ் அண்ட் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் பற்றி கேட்டவங்க கிட்ட நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த 2 கம்பெனிஸுமே என்னோட சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்க்குள்ளே கிடையாது. நான் என் சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் எங்கே இருக்குங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ்க்குள்ளே இருந்தால் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுங்கிறதையும் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். பெரிய லெஜண்ட்ஸுமே அதை தான் சொல்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப்ஸுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பற்றியும் என்னோட சர்க்கிள் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றியும் வெளிப்படையாக உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், நீங்கள் புதுசாக ஏதாவது கற்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.